மக்களின் அங்கீகாரத்தை பெற போராடி கொண்டிருக்கும் நீங்கள் பொது வாழ்க்கையில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். சிலர் போற்றுவார்கள், பலர் தூற்றுவார்கள். அனைத்தையும் கையாளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எளிதில் உணர்ச்சி வயப்பட்டு கட்டுப்பாட்டை இழக்கும் தன்மை ஒரு தலைவனுக்கு அழகல்ல. தலைமை பொறுப்பில் இருக்கின்ற நீங்களே இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளும் போது உங்களை பின்பற்றக்கூடிய தொண்டனின் மனநிலையை சமூகத்தில் கேள்விக்குறியாக்குகிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரான அவதூறுகள் கட்டமைக்கப்படும் போது நீங்கள் நாட வேண்டிய இடம் நீதிமன்றமே தவிர சமூக வலைதளங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டை வழிநடத்தும் பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைக்க சொல்லி களப்பணியாற்றும் நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு சறுக்கல்களுக்கெல்லாம் சமூகத்தில் புரட்சி வெடித்தாக வேண்டும் என எதிர்பார்ப்பது வேடிக்கையான சிறுபிள்ளைத்தனத்தின் வெளிப்பாடாகவே தெரிகிறது. மிக கனமான கிரீடத்தை சூடிக்கொள்ள ஆசை கொள்ளும் போது உங்கள் தலையை அதற்கு தகுதியுள்ளதாக்கி கொள்ளாவிடில் கிரீடத்திற்கும் ஆபத்து, தலைக்கும் பேராபத்து. எந்த விதையும் ஒரே இரவில் கனியாகி விடாது. எடுத்து வைக்கும் எல்லா அடிகளிலும் பட்டுக்கம்பளம் மட்டுமே விரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது. படுகுழிகளும் கூட இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும்.